வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற ஹரியானாவில் பிஜேபியும், ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சியும் பெரும்பான்மை இடங்களில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றன. நாட்டை காப்பதில் விமானப்படை வீரர்கள் துணிச்சலுடன் அளப்பரிய சேவை ஆற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் 38,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 14 புதிய முதலீடுகளுக்கு மாநில அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. வளர்ச்சிப் பணிகளை கண்காணித்து விரைவுபடுத்த மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலத்தில் தலா 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஹரியானாவில் 50 இடங்களில் முன்னிலை வகித்து வரும் பிஜேபி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. காங்கிரஸ் கட்சி 34 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இணைந்து பெரும்பான்மைக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகித்து வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி தேசிய மாநாட்டு கட்சி 43 இடங்களிலும், பிஜேபி 27 இடங்களிலும், காங்கிரஸ் 8 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. 4 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய மாநாட்டு கட்சி, பிஜேபி தலா 2 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், நம் வான் மண்டலத்தை பாதுகாக்கும் விமானப்படையினர் பேரிடரின் போது மனிதநேய அடிப்படையில் ஆற்றும் சேவை அளப்பரியது என்று கூறியுள்ளார். விமானப்படையினரின் அறிவாற்றல், துணிச்சல் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தேசத்தை காப்பதில் விமானப்படை வீரர்கள் அளப்பரிய சேவை ஆற்றுவதாகவும், அவர் தம் துணிச்சலும் தொழில் நேர்த்தியும் அனைவராலும் போற்றப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். 21ஆம் நூற்றாண்டில் விமானப்படை ஆற்றல் மிகு சக்தியாக உருவெடுத்துள்ள வீடியோ பதிவையும் சமூக வலைதளத்தில் பிரதமர் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், வான் மண்டலத்தை பாதுகாக்கும் விமானப்படையினரின் சீர்மிகு பணிகளில் தேசம் பெருமிதம் கொள்வதாக பாராட்டியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது வாழ்த்து செய்தியில், நாட்டின் ஒருமைப்பாட்டையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டும் விமானப்படையினரின் வீரமிகு சேவைக்கு தலைவணங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளை ஒட்டி சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் முப்படைகளின் தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் விமானப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டதோடு விமானங்களின் வான் அணிவகுப்பையும் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், எந்தவித சவாலையும் சமாளிக்கும் வகையில் விமானப்படையினர் தயார் நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் வகையில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு சாதனங்கள் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆற்றல் மிகு வலிமையான தன்னிறைவு விமானப்படை என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு விமானப்படை தினம் கொண்டாடப்படுகிறது. 2022ஆம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பழம்பெரும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு திரைப்படத் துறையில் வாழ்நாள் சாதனை படைத்தமைக்காக தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படுகிறது. 4 பிரிவுகளில் தேசிய விருதை வென்ற பொன்னியின் செல்வன் தமிழ் திரைப்படத்தின் இயக்குனர் மணிரத்னம், இசையமைப்பாளர் AR ரஹ்மான், ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன், ஒலிப்பதிவாளர் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருது பெற உள்ளனர். சிறந்த நடிகைக்கான விருதை திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் நடித்த நித்யா மேனன் மற்றும் கட்ச் எக்ஸ்பிரஸ் குஜராத்தி திரைப்படத்தில் நடித்த மானசி பரேக்கும் பெறுகின்றனர். தமிழ்நாட்டில் 38,600 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முதலீடுகளுக்கு தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் இன்று ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இதனை தெரிவித்தார். புதிய முதலீடுகள் மூலம் 47,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறிய அவர், மின்னணு பாதுகாப்பு, செல்போன் உபகரணங்கள் தயாரிப்பில் 14 முதலீடுகள் பெறப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். ராணிப்பேட்டையில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் டாடா நிறுவன தொழிற்சாலை அமைய உள்ளதாகவும், அரியலூர் மாவட்டத்தில் கிரீன் ட்ரெண்டிங் பசுமை தொழிற்சாலை அமைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் 13,180 கோடி ரூபாய் மதிப்பில் ஃபாக்ஸ்கானின் துணை நிறுவனமான யுசான் தொழில்நுட்ப நிறுவனம் அமையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் தைவான் நாட்டை சார்ந்த டீம் ஷூஸ் குழுமத்தினுடைய துணை நிறுவனமான ஃப்ரீ ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரியல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 15,000 பேர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய வகையிலும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கேன்ஸ் சர்க்கியூட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 1,395 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,033 பேர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலும், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் 612 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,200 பேர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவிலே வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இந்த முதலீடுகள் தரப்பட்டிருக்கின்றன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட இலக்கு. முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுழல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலா துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் கண்காணிக்கவும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆணை பிறப்பித்துள்ளார். இதன்படி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அமைச்சர் திரு கே என் நேரு, தேனி திரு ஐ பெரியசாமி, திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு திரு ஏவா வேலு, தர்மபுரி திரு எம்.ஆர். கே. பன்னீர்செல்வம், தென்காசி திரு கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு திரு தங்கம் தென்னரசு, நீலகிரி திரு மு பே சாமிநாதன், கிருஷ்ணகிரி திரு சக்கரபாணி, கோவை திரு செந்தில் பாலாஜி, காஞ்சிபுரம் திரு ஆர் காந்தி, பெரம்பலூர் திரு எஸ்.எஸ். சிவசங்கர், நாகையில் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு திரு மெய்யநாதன் ஆகியோர் பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடாக 1000 இடங்களில் மழைக்கால மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் மட்டும் 100 இடங்களிலும் இதர பகுதிகளில் 900 இடங்களிலும் வரும் 15ஆம் தேதி இம்முகாம்கள் நடைபெறும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை அதிகரிப்பு ஆகியவற்றை திரும்பப் பெற வலியுறுத்தி அஇஅதிமுக சார்பில் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் மனித சங்கிலி போராட்டம் இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் திமுக அரசை கண்டித்து கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு பி தங்கமணி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் ஏராளமான அஇஅதிமுகவினர் பங்கேற்றனர். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளம் சார்பில் தர்மபுரியில் விண்வெளி வார விழா கண்காட்சி தற்போது நடைபெற்று வருகிறது. ஏராளமான பள்ளி கல்லூரி மாணாக்கர் இதனை பார்வையிட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளம் சார்பில் விண்வெளி வார விழா கண்காட்சி தருமபுரியில் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் கையாளப்படும் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விஞ்ஞானிகள் விளக்கி கூறினர். ஆர்வத்துடன் மாணவர்கள் பங்கேற்று செயற்கைக்கோள் மற்றும் அதை வானில் ஏவும் ராக்கெட்டுகளின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொண்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. விருதுநகர் புத்தக திருவிழா நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். 3வது விருதுநகர் புத்தக திருவிழா பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி குழந்தைகள் வர விரும்புவதாலும் கல்லூரி மாணவர்கள் பார்வையிடுவதற்காகவும் வரும் வியாழக்கிழமை வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். விஜய கரிசல் குளத்தில் கடந்த 5000 ஆண்டு நுண்கற்காலத்தை அறியும் வகையில் வைப்பாற்றின் வடகரையில் அகழாய்வில் கிடைக்கப்பட்ட பொருள்கள் தனி அரங்கு அமைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வனத்துறை சார்பில் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவத்தை அறிய வழிவகை செய்யப்பட்டுள்ளன. விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் குண்டேரி பள்ளம் அணை நிரம்பியதை அடுத்து கொங்கர்பாளையம், வாணிப்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 5 நாட்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா, பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற ஹரியானாவில் பிஜேபியும், ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சியும் பெரும்பான்மை இடங்களில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றன. நாட்டை காப்பதில் விமானப்படை வீரர்கள் துணிச்சலுடன் அளப்பரிய சேவை ஆற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் 38,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 14 புதிய முதலீடுகளுக்கு மாநில அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. வளர்ச்சிப் பணிகளை கண்காணித்து விரைவுபடுத்த மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.